Dear 10th standard students, exercise 1.3, third sum. Give the function f of x equal to x square minus 5x plus 6 கொடுத்துட்டு 4 subdivision கொடுத்திருக்காங்க. evaluate பண்ண சொல்லியிருக்காங்க. First subdivision பார்ப்போம். First one என்ன கொடுத்திருக்காங்க? f of minus 1 கொடுத்திருக்காங்க. என்ன function கொடுத்திருக்காங்க? f of x equal to x square minus 5x plus 6. இதுல xக்கு பதிலா நம்ம இப்ப என்ன எடுக்க போறோம்? minus 1. f of minus 1 equal to இந்த ஃபங்க்ஷன்ல x இருக்க இடத்துலலாம் எதை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம்? minus 1. அப்ப x ஸ்கொயர்னா minus 1 the whole square minus 5. xக்கு பதிலா என்ன போட போறோம்? minus 1 plus 6. இப்ப minus 1 the whole square னா minus 1 into minus 1. minus into minus plus 1 into 1 1. இப்ப minus 1 the whole square னா 1. இது பாருங்க minus 5 into minus 1. அதாவது minus into minus plus 5 into 1 5 plus 6. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். 1 plus 5 6 6 plus 6 12. இப்ப f of minus 1க்கு என்ன கிடைச்சிச்சு? 12. Next, second subdivision, f of 2a. f of x equal to x square minus 5x plus 6. இதுல இந்த xக்கு பதிலா என்ன எடுக்க போறோம்? 2a. f of 2a equal to x இருக்க இடத்துலலாம் என்ன போடணும்? 2a போட போறோம். x ஸ்கொயர்னா 2a the whole square minus 5x னா 5 into x இருக்க இடத்துல என்ன போடணும்? 2a plus 6. 2a the whole square னா 2a 2 times போடணும். 2 into 2 4. a into a square. இப்போ என்ன வரும்? 2a the whole square னா 4a square minus 5 into 2 10 10 into a 10a plus 6. f of 2a க்கு என்ன கிடைச்சிச்சு? 4a square minus 10a plus 6. Third subdivision, f of 2. f of x equal to x square minus 5x plus 6. xக்கு பதிலா என்ன எடுக்க போறோம்? 2. f of 2 equal to x இருக்க இடத்துலலாம் என்ன போடணும்? 2. x ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 5 into x னா 5. xக்கு பதிலா என்ன போடணும்? 2 plus 6. 2 the whole square னா 2 into 2 4. 4 plus into minus minus 5 2s are 10 plus 6. இப்போ ப்ளஸ் எல்லாம் ப்ளஸ் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். இது ப்ளஸ் 4, இது ப்ளஸ் 6. 4 plus 6 10 minus 10. 10 minus 10 0. இப்போ f of 2க்கு என்ன கிடைச்சிச்சு? 0. Next, fourth subdivision, f of x minus 1. f of x என்ன கொடுத்திருக்காங்க? x square minus 5x plus 6. இப்போ xக்கு பதிலா என்ன எடுக்க போறோம்? x minus 1. f of x minus 1 equal to x ஸ்கொயர்னா என்ன போடணும்? x minus 1 the whole square minus 5. xக்கு பதிலா x minus 1 plus 6. இந்த x minus 1 the whole square என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a minus b the whole square. இதை எப்படி எழுதுவோம்? a square minus 2ab plus b square. இப்போ இதுல aக்கு பதிலா இங்க என்ன எடுக்க போறோம்? x. bக்கு பதிலா 1. இப்போ a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 into aக்கு பதிலா என்னது?
எக்ஸ், பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர். இப்போ -5 வச்சு எக்ஸ் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ண போகிறோம். -5 இன்ட்டு எக்ஸ் -5x, -5 இன்ட்டு -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு 1 5 ப்ளஸ் 6. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே கொண்டு வந்துருங்க. -2 இன்ட்டு 1 2 2 இன்ட்டு எக்ஸ் 2x -2x. 1 ஸ்கொயர்னா 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் 1 மைனஸ் 5x ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. இதில் எக்ஸ் ஸ்கொயர் பாருங்க 1 தான் இருக்கு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இதில் அடுத்து எக்ஸ் பாருங்க -2x இருக்கு, இங்கே -5x இருக்கு. அப்போ இது லைக் டேர்ம். ஃபர்ஸ்ட் இது சால்வ் பண்ணிடுவோம். ரெண்டுமே மைனஸ் சிம்பிள்ல இருந்தா நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு சிம்பிள் என்னதான் போடணும், மைனஸ் 2xையும் 5xையும் ஆட் பண்ணா என்ன வரும், 7x. நெக்ஸ்ட் நம்பர்ஸ் என்ன இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 6 இருக்கு. எல்லாமே பிளஸ் சிம்பிள் தான். அப்ப டைரக்டா நீங்க என்ன செஞ்சிடலாம், ஆட் பண்ணிடலாம். 1 + 5 6, 6 + 6 12. அப்ப பிளஸ் 12. இப்போ f ஆஃப் x மைனஸ் 1க்கு என்ன கிடைச்சிச்சு, எக்ஸ் ஸ்கொயர் -7x + 12. Thanks for watching, students.